எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தெருவே மணக்கும் சுவையான நெய்ச்சோறு எப்படி சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பிரியாணி பாட் எடுத்திருக்கேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரம்பலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரம்பலை சேர்த்தா தான் இது நல்ல வாசனையாக இருக்கும். எல்லா டைமே இது இருக்காது. ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நெக்ஸ்ட்டு இதில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கணும். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சேர்த்துற வேணாம், ஜஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது ஃப்ளேவருக்காண்டி தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போய் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம சேர்த்துருக்கிற ஸ்பைசஸோட அரோமாவெலாம் உள்ளேயே இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணுறேன். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா அது கீழே ஒட்டாது. இதுவே மற்ற பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற அளவுக்கு நிறைய சேர்த்துற வேணாம், ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதுவும் ஃப்ளேவருக்காக தான். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சிச்சு. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து 5 டம்ளர் அளவு வர்ற மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுக்க போகிறது 2 டம்ளர் அளவு அரிசி. ஸோ நம்ம எடுத்துருக்கிற தேங்காயில் 5 டம்ளர் வராது. ஸோ அதனால் தண்ணி சேர்த்து அதை 5 டம்ளராக மேக் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம். இதில் தேங்காய்பால் சேர்க்குறதுனால இந்த ரைஸ் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்ததாக 2 டம்ளர் சீரக சம்பா அரிசியை 2 தண்ணி அலசிட்டு அதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு தான் தேங்காய்பாலும் எடுத்து அளந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம மூடி போட வேணாம், ஏன்னா தேங்காய்பால் சேர்த்துருக்கிறதுனால இதை கிளறி விட்டுட்டு இருக்கணும். இல்லைன்னா வந்து தேங்காய்பால் மேலே திரண்டு வந்துடும். இது ரைஸ் கூட மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் தண்ணி 3/4 பங்கு குறைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம மூடி போட்டுக்கலாம். யூஸ்வலாக கீ ரைஸ்க்கு தேங்காய்பால் சேர்க்க மாட்டாங்க. பட் கீழக்கரையில் வந்து கீ ரைஸ்க்கும் தேங்காய்பால் சேர்த்து தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நம்ம மற்ற அரிசியில் செய்கிறத விட சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போது அரிசியும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு, தண்ணியும் 3/4 பங்கு குறைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சூப்பரான கமகமக்கும் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம சூட்டோடையே கிண்டி விட்டுக்கிடலாம். பாருங்கள் நெய்ச்சோறு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. முஸ்லீம் கல்யாண விருந்துகளில் இந்த கீ ரைஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது கூட கலரி கரி, தால்ச்சா, ஜாம்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கமகமக்கும் இந்த டேஸ்டியான கீ ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.